வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னை விமான நிலையத்தில் முன்னாள் தெலுங்கானா கவர்னர் தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்தார். தேர்தல் பணியெல்லாம் சிறப்பாகவே நடந்தது. எல்லாரும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் தமிழக மக்கள் ஒரு மாற்றத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் சாதனை 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 அப்படின்னு ட்வீட் போடுறாரு. ஆனா மக்கள் வேதனையில தான் இருந்தாங்க. இன்னைக்கு கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரூர் கிட்ட ஒரு மூதாட்டியை நகைக்காக கொலை செய்திருக்கிறார்கள். அதாவது கொள்ளை, பெண்களுக்கான பாதுகாப்பு, இவை எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருந்தது. அதனால மக்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும், மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும். தமிழகம் சாதனை, பொருளாதாரத்துல இரட்டை இலக்கை சாதனை என்று சாதனையாக முதலமைச்சர் அதை இன்னைக்கு ட்வீட் செய்திருக்கிறார். ஆனா இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு கொண்டு வந்த அடிப்படை வசதிகள், மத்திய அரசு கொண்டு வந்த பல திட்டங்கள், பொருளாதார ரீதியான பல திட்டங்கள், இவை எல்லாமே கூட சேர்ந்துதான் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதனால இன்னைக்கு இந்த ஏர்போர்ட் விரிவாக்கத்துல இருந்து, போர்ட் விரிவாக்கத்துல இருந்து, சாலை விரிவாக்கத்துல இருந்து இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மத்திய அரசு தமிழகத்தின் மீது அடிப்படை வசதிகளையும் முதலீடு செய்திருக்கிறார்கள். அதனால மத்திய அரசின் பங்கு இதுல இருக்கிறது. நீங்க யூபிஏ அரசாங்கம் ஆட்சி செய்யும் பொழுது எவ்வளவு இலக்கை கொண்டு வந்தீங்க, நீங்களும் இங்கதான் ஆட்சியில் இருந்தீங்க என்பதை முதலமைச்சர் முதலில் சிந்திக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல, இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஆழ சிந்திக்கக்கூடிய ஒன்று. விஜய் வந்து ஒரு நல்ல நடிகரா இருக்கலாம், ஆனா அவரு குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அம்மா அப்பாட்ட அடம் பிடிங்க அப்படின்லாம் சொல்றது சாதாரணமாவே குழந்தைகளை வந்து பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்த கூடாது என்பது நிதி ஒரு ரூலாவே இருக்கும் பொழுது, விதியாகவே இருக்கும் பொழுது, குழந்தைகளை அவங்க மனதில வந்து ஒரு தவறான கருத்தை விதைப்பதை போல அவங்கெல்லாம் படிக்கணும். அந்த படிச்சுட்டு அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தி அவங்க சிந்திக்கணும். அப்படி இருக்கிற காலத்துல நம்ம கல்லூரியை தாண்டி அவங்க வந்து ஓட்டை பற்றியோ மற்றதை பற்றியோ சிந்தித்தா பரவாயில்ல. அதனால்தான் வாக்களிக்கிறதுக்கு என்று ஒரு வயது இருக்கிறது, அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு என்று ஒரு வயது இருக்கிறது. இந்த வயதுல குழந்தைகளை இப்படி பழக்கணும்னா அவங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதை தம்பி விஜய் கொஞ்சம் உணரணும் என்பது, இது எல்லாமே ரொம்ப சுயநல அரசியலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ என்று பயமாக இருக்கிறது என்பது எனது கருத்து. அதாவது தேர்தலுக்கு முன்னாலே எந்த அடையாளத்தையும் நான் காண்பிக்க மாட்டேன், யாருக்கும் எந்த ஆதரவும் செய்ய மாட்டேன். திருப்பரங்குன்றத்துல இந்து மன உணர்வு புண்படுத்த போது சில வார்த்தைகளை அவர் சொல்லி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து சில அடையாளங்களை அவர்கள் வந்து தேர்தலுக்கு அப்புறம், நாம இப்போ இறைவனை எல்லாரும் கும்பிடுறது ஆரோக்கியமான ஒன்றுதான். ஆன்மீக பயணத்தை நான் என்னைக்குமே குற்றம் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் அவர் வந்து நான் வந்து வெளிப்படையா சாமி கும்பிடுறாரு. அண்ணன் ஸ்டாலின் மாதிரி கொடைக்கானல் போறேன்னு சொல்லிட்டு அவரு சாமி கும்பிடாம மற்றவங்களை சாமி கும்பிட வச்சு அதோட பலனை அவர் அனுபவிக்கலாம் நினைக்காம நேரடியாவது சாமி கும்பிடுறாரு. அந்த வகையில நான் பாராட்டி தான் ஆக வேண்டும். இல்ல, அதுதான் இது வந்து அரசியல். அதுக்கு முன்னால அவங்க சில அடையாளங்களை காமிக்கிறாங்க. பாய்லரா இருப்பாரு, சில இடத்துல வந்து ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாரு, சில இடத்துல வந்து ஃபால்ட்டி பிளேயரா இருப்பாரு, அதெல்லாம் கரெக்ட். பட் 200 தாண்டி விசில் போகும் அப்படின்றதெல்லாம் இது ஓவரான சத்தம். இது விசிலான சாதாரண சத்தம் இல்ல, இது அபரிதமான சத்தம். அந்த சத்தம் வந்து விசில் சத்தம் இல்லை. இவர் சொல்றது பார்த்தா பாம் சத்தம் மாதிரி சொல்றாரு. 200 அது 200 விசிலுக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு. அந்த தாண்டி அவ்வளவு பெரிய சத்தத்தை எல்லாம் போட முடியாது. இது வெடி சத்தம் மாதிரி சொல்றாரு. வெடிக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு, அதனால விசில் சத்தம் 200 எல்லாம் தாண்டதுன்றது ஒரு மிக பிரம்மாண்டமான கனவு. அது அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள் ஒரு கோட்டை கட்டுவதுன்றது ஒரு எப்படிப்பட்ட கனவுன்றது எல்லாருக்கும் புரியும். கனவு காணுவதற்கு அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கிறது. அதனால நல்ல கனவு காணட்டும். மிஞ்சி போனா 4ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன கனவு காணுவாங்களோ 4ஆம் தேதி வரைக்கும் கனவு காணுவாங்க, அவ்வளவுதானே. அதனால கனவு காணட்டுமே. இல்ல, அண்ணன் திருமாவளவன் வந்து ரொம்ப குழம்பி போய் இருக்கிறார். ஒரு நேரம் ஒன்னு பேசுறாரு. இப்போ விஜய்க்கு வேண்டியவங்க சில பேர் வந்து அவர் இந்த ஓட்டை பிரிக்கிறாரு, அந்த ஓட்டை பிரிக்கிறாருன்னு, முதல்ல அவரோட ஓட்டை அவர் பிரிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீக தேடலுக்கு போட்டோம். அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்த அப்புறம் அதான் தினம் போட்டோம். அதுக்கப்புறம் முடிச்ச அப்புறம் ஷூட்டிங் இடம் தேட போவாரான்றது ஒரு சந்தேகமா இருக்கு எனக்கு. மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் சிறுநேர மாற்றங்களுடன் எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் ரயில்களுக்கு இடையே இணைப்பு வழங்க வேண்டும்.
இதன் மூலம் நேரடி ரயில் சேவை இல்லாத ஊர்களைச் சேர்ந்த பயணிகள் அதிகம் பயன்பெறுவர் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மதுரை கோட்டத்தில் தென் மாவட்டங்களிலிருந்து ஒசூர், பெங்களூரு, சென்னை போன்ற நகரங்களில் கல்வி, பணி நிமித்தமாக ஏராளமானோர் ரயில்களை பயன்படுத்துகின்றனர். அவர்கள் சொந்த ஊர் வந்து செல்லும் வகையில் பெங்களூருவுக்கு நேரடி ரயில் வசதி, சென்னை செல்ல பகல் நேர ரயில் வசதி இல்லை, இணைப்பு ரயில் வசதியும் இல்லை. இதனால் மதுரை வரை ரயிலில் வந்து பின் பஸ்களில் அதிக கட்டணம் செலுத்தி செல்லும் நிலை உள்ளது. மைசூரு, தூத்துக்குடி ரயில் தினமும் காலை 7:25 மணிக்கு மதுரை வருகிறது. அதே நேரம் மதுரையிலிருந்து செங்கோட்டை பேசஞ்சர் ரயில் காலை 7:10 மணிக்கு புறப்படுகிறது. சென்னை மதுரை தேஜஸ் ரயில் மதியம் 12 மணிக்கு மதுரை வருகிறது. காலை 11:35 மணிக்கு மதுரை ராஜபாளையம் வழியாக குருவாயூர் ரயில் புறப்படுகிறது. அதேபோல் செங்கோட்டையிலிருந்து பேசஞ்சர் ரயில் மதியம் 3:40 மணிக்கு மதுரை வருகிறது. மதியம் 3:30 மணிக்கு தேஜஸ் ரயில் சென்னை புறப்பட்டு செல்கிறது. 10 முதல் 15 நிமிடங்கள் நேர இடைவெளியால் இணைப்பு வசதி கிடைக்காமல் பயணிகள் பரிதவிக்கின்றனர். இதை சமாளிக்கும் வகையில் காலை 7:25 மணிக்கு புறப்படும் மதுரை செங்கோட்டை பேசஞ்சரை 15 நிமிடம் தாமதமாக இயக்கினால் பெங்களூருவில் இருந்து ராஜபாளையம், தென்காசி பகுதிகளுக்கு இணைப்பு ரயில் வசதி கிடைக்கும். மதுரை வரும் தேஜஸ் ரயிலை 20 நிமிடம் முன்னதாக மதுரை வரும் வகையிலும் அதற்கேற்றாற்போல் மதுரை குருவாயூர் ரயிலை தாமதமாக இயக்க வேண்டும். அதேபோல் மதியம் 3:30 மணிக்கு சென்னை புறப்படும் தேஜஸ் ரயிலை 20 நிமிடம் தாமதமாக 3:50 மணிக்கு இயக்கினால் ராஜபாளையம், தென்காசி பகுதிகளில் இருந்து சென்னைக்கு பகல் நேர இணைப்பு ரயில் வசதி கிடைக்கும். இவ்வகையில் 15 முதல் 20 நிமிடம் வரை நேர மாற்றம் செய்து மதுரை எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் ரயில்களுக்கு இடையே இணைப்பு ஏற்படுத்தினால் பயணிகளுக்கு இணைப்பு ரயில் வசதி கிடைப்பதுடன் வருமானம் பெருகும். கோட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தினர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அம்மன் சித்திரை திருவிழாவில் பங்கேற்கும் வெளிநாட்டு பயணிகளுக்கு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது. நாளை தேரோட்டம் மற்றும் மே 1 கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சிகளில் வெளிநாட்டினர் பங்கேற்க சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நிகழ்ச்சி நடப்பதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாக வெளிநாட்டு பயணிகள் அழைத்துச் செல்லப்படுவர். பங்கேற்க விரும்பும் வெளிநாட்டினர் 91799586 என்ற எண் அல்லது touristofficeMadurai@gmail.com என்ற இமெயில் முகவரியை தொடர்பு கொள்ளலாம். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருக்கல்யாண வைபவம் இன்று காலை பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இந்த மங்கள நிகழ்வை காண திரண்ட லட்சக்கணக்கான பக்தர்களை வரவேற்கும் விதமாக ஆண்டுதோறும் திருக்கல்யாண விருந்து மதுரை சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. திருக்கல்யாண உணவு தயாரிப்பு பணியில் அருள்முருகன் பக்த சபை டிரஸ்ட் அமைப்பினர் மற்றும் ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர். குறிப்பாக மதுரையின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் நேற்று மதியம் முதல் காய்கறிகள் நறுக்குவது, உணவு பரிமாறுவது போன்ற பணிகளில் மிகுந்த பக்தியுடன் ஈடுபட்டு வருகின்றனர். அருள்முருகன் பக்த சபை டிரஸ்ட் மற்றும் தன்னார்வலர்களின் ஒருங்கிணைப்பில் சுமார் 1.5 லட்சம் பக்தர்களுக்கு திருக்கல்யாண விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. பக்தர்களுக்கு உணவுடன் சேர்த்து குளிர்ந்த நீர்மோர் மற்றும் ஆரோ வாட்டர் வழங்கப்பட்டு வருகிறது. திருக்கல்யாண விருந்து சேவையில் மலேசியாவிலிருந்து வந்த பக்தர்கள் ஈடுபட்டனர். நாலு பேரும் மலேசியாவிலேருந்து வந்து இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தில் நடக்கக்கூடிய அன்னதானத்தில் நாங்கள் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் சேவையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 10-15 வருஷமாக நாங்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். மலேசியாவிலேருந்து வரக்கூடிய ஹைஜீன் கிட் அப்படின்னு சுகாதாரமாக உணவை பரிமாறி கொடுக்கக்கூடிய, தயார் பண்ணக்கூடிய ஹேண்ட், கிளப், ஏப்ரல் இது போன்ற விஷயங்களை வந்து நாங்கள் மலேசியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். அதை பயன்படுத்தி சுகாதாரமாக இந்த அன்னதானம் இங்கே நடந்துக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் இங்கே இந்த வருஷம் பெரிய அளவில் நடக்கிற இந்த அன்னதானத்தில் நாங்கள் வந்து கலந்துக்கிறோம். இதுக்கு
வளர்முதிச்சோலை திருவருள் பக்தர் சபா அதோட ட்ரஸ்டி அந்த டீம் அதோட லீடர் ஹரிமணி கண்டன் அவர் இருக்காரு. அவரு கூட சேர்ந்து தான் இந்த சேவையை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் செய்யறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மதுரை திருவிழா வந்து மதுரைக்கு மட்டும் திருவிழா இல்லாமல் தமிழ்நாட்டுக்கே இருக்கக்கூடிய பெரிய திருவிழாக்கள்ல ஒன்று. அதுவும் வந்து 10-12 நாள் அழகர் ஆற்றுல இறங்குற வரைக்கும் நடக்கக்கூடிய பல லட்சம் பேர் வராங்க. எல்லா ஊர்லேருந்தும் வந்து பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மலேசியாவில் பெரிய திருவிழா தைப்பூசம், அதோட பெரிய திருவிழா இந்த சித்திரை திருவிழா வந்து நம்ம பார்க்க முடியுது. அதில் முழு மக்கள் ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் சந்தோஷமா திருவிழாவை கொண்டாடி அன்னதானத்தில் பங்கு பெறுறதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதுரை மக்கள் மட்டுமின்றி தென் மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாட்டு பக்தர்கள் விருந்தில் பங்கேற்றனர். இன்னைக்கு தான் 10 வருஷத்துக்கு தடவை தான் வந்திருக்கோம். நல்லா சிறப்பாக இருந்துச்சு. இங்கே திருக்கல்யாண சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட வந்தோம். நல்ல வெரைட்டிஸாக நல்லா போட்டாங்க. மன திருப்தியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று நைட்லேருந்து இங்கே காய் வெட்ட வந்தோம். மீனாட்சி சங்கர் கல்யாணத்துக்காக வந்தோம். நல்லா இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வர்றது. இப்போ வாலண்டியர்ஸாக வந்துருக்கோம். மீனாட்சி சங்கர் வழி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. வீட்டு கல்யாண விசேஷம் போல விருந்து முடிந்து செல்லும் பக்தர்களுக்கு வெற்றிலை பாக்கு வழங்கப்பட்டது.